Hello guys, welcome to Code with Akesh. I am your Akesh. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் இன் பைத்தான். நீங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க டுட்டோரியல்ஸ் ஒரு லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. சரி, ஓகே, வாங்க இப்போ டாபிக் உள்ள போகலாம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோ நம்ம வந்து இந்த ஃபார் லூப் பார்த்துருப்போம், ரைட்? ஃபார் லூப்பில் நம்ம வந்து ரேஞ்ச் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணியிருப்போம் வேல்யூஸை. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு ஸ்மால் இன்ட்ரோ பார்த்துருப்போம். நம்ம எங்கெங்கெல்லாம் ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோமோ ஸோ நம்ம ரேஞ்ச் தான் அந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ எந்த அளவுக்கு ஃபார் லூப் முக்கியமோ அளவுக்கு இந்த ரேஞ்ச் வந்து முக்கியம். ஸோ நம்ம அதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ரேஞ்சுக்கான சின்டெக்ஸ் பார்க்கலாம். ஓகே கேஸ், இப்போ நமக்கு வந்து இதான் வந்து நம்ம ரேஞ்சோட சின்டெக்ஸ், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரேஞ்சுங்கிற கீவேர்டு நம்ம வந்து அப்படியே ரேஞ்சுன்னு யூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஸ்டார்ட் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்டிங் வேல்யூ, நம்மளோட அந்த வேல்யூஸ் வந்து எதில் ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிற இந்த பாயிண்ட். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் அது வந்து ஸ்டாப், எது வரைக்கும் நமக்கு வேணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம இந்த இடத்துல வந்து 1 தந்தா, இந்த இடத்துல நம்ம 10 தந்தா நமக்கு 1 வந்து 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகும், ஓகேங்களா? ஸோ தட் இஸ் அ கான்செப்ட். நெக்ஸ்ட் இது ரெண்டு மட்டும் இருந்தாலே போதும். இந்த ஸ்டெப் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஆப்ஷனல் பார்ட். நீங்க இதை க்ளோஸ் பண்ணிட்டு இதுவே வந்து இட்ஸ் எனஃப் டு ரன் அ ரேஞ்ச், ஓகேங்களா? இது வந்து ஒரு அடிஷ்னல் ஸ்டெப். இது எதுக்குன்னு நான் சொல்றேன். நம்ம வந்து 1 to 10னா நமக்கு 1லேருந்து 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகும், ரைட்? ஸோ நம்ம 1 2 3 பிரிண்ட் ஆகும். இப்போ 1க்கும் 2க்கும் டிஃபரன்ஸ் என்னது? 1. ஸோ பை டிஃபால்ட்டாக நம்ம தராமல் விட்டா இந்த ஸ்டெப்புங்கிற வேல்யூ வந்து 1ஆக இருக்கும். இந்த ஸ்டெப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேல்யூக்கும் அடுத்த வேல்யூக்கும் நடுவில் இருக்க கேப் இன்டர்வல் தான் வந்து நம்ம வந்து இந்த ஸ்டெப் யூஸ் பண்ணுவோம். இப்போ 1 நம்ம வந்து இங்கே வந்து 2 தந்தோம்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 1 to 10 தந்தோம்னா 1 பிரிண்ட் ஆகும், அப்புறம் 3 பிரிண்ட் ஆகும், அப்புறம் 5. ஸோ இந்த கேப் வந்து நம்ம 2 ஒரு இன்டர்வல் இன்டர்வல் விட்டு நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு ஃபார் லூப் எடுத்துப்போம். ஃபார் அது நம்ம வேரியபிள் வந்து ஐன்னு எடுத்துக்கலாம். இன் ரேஞ்ச் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 1 வச்சுக்கலாம், எண்டிங் வேல்யூ வந்து 20 வச்சுக்கலாம். ஓகே, நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம், பிரிண்ட் ஐ கமா என் ஈக்குவல் டு ஒரு ஸ்பேஸ், ஒரு லூப் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு நெக்ஸ்ட் லூப் எக்ஸிக்யூட் ஆகுது. நம்ம எண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இப்போ வந்து நான் ரன் பண்ணுறேன். எனக்கு வந்து 1ல் ஆரம்பிச்சு அப்படியே 2 3 4 5 6 அப் டு 20 இருக்கா? ஸோ என்ன சொல்லியிருப்போம், இங்கே வந்து இந்த முக்கியமான விஷயங்க, இங்கே நம்ம வந்து ஸ்டாப் தரோம்ல, அந்த ஸ்டாப் வந்து நம்ம 20 தந்தா அதே சொல்லியிருக்கேன். பட் அது வந்து ஃபார்முலா வந்து ஸ்டாப் வந்து நம்ம n தந்தா n-1 அப்படிம்பாங்க, ஸ்டாப் -1 அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம 20 தந்தா அது வந்து ஒன்று கழிச்சிக்கோங்க, 19 இருக்கா? ஸோ நமக்கு என்ன ஆகும், சப்ராக்ஷன். ஸோ நம்ம வந்து காஸ்ட்டோம்னா 1லேருந்து 19 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். 21னால நமக்கு 20 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஓகே, இது அது தெரிஞ்சிருக்கும், பட் ஜஸ்ட் ரீகாலிங் இட்ஸ். ஓகே, நம்ம இங்கே வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் தந்திருக்கோம், ஸ்டாப் தந்திருக்கோம், பட் நம்ம வந்து ஸ்டெப் தரவே இல்லை. ஸோ நம்ம என்ன தெரியும், ஸ்டெப் வந்து ஆப்ஷனல். நம்ம அதை தராமல் விட்டா பை டிஃபால்ட்டாக அது 1 இருக்கும். நமக்கு பாருங்க, 1 + 1 2 2 + 1 3, இந்த 1 ஆப்பில் டேரக்டாக பிரிண்ட் ஆகவே போகுது. இன்கேஸ் நான் இங்கே வந்து கமா வச்சு 2 தந்தா என்ன ஆகும்னா, எனக்கு வந்து 1 பிரிண்ட் ஆகுது. 1 இங்கே என்ன நம்ம இன்ட்ல வந்து 2 தந்துருக்கோம். ஸோ 1 + 2 3 பிரிண்ட் ஆகுது. 3 + 2 5 அப்படியே போயிட்டே இருக்கு. லாஸ்ட் வந்து 17 + 2 19 வரைக்கும் பிரிண்ட் ஆகுது. இன்கேஸ் நான் இந்த உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் நம்ம வந்து இங்கே வந்து ஒரு 4 தரேன். சாரி, நமக்கு வந்து 1 5 9 13 17 இங்கே சில, அதாவது வந்து 17க்கு அப்புறம் +4 ஆட் பண்ணால் 21 போகுது. ஸோ நமக்கு வந்து லிமிட்டுக்கு மேலே போகுது. ஸோ நமக்கு வந்து 17 ஸ்டாப் ஆயிடுது. ஓகேங்களா? ஐ திங்க் உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருக்கும். இது ஓகே, இதான் வந்து ரேஞ்ச் பேசிக்கலி. இதில் இன்னும் ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஓகே, இது வந்து ஸ்மால் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் எப்படி பண்ணால் ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். அப்படியே ரிவர்ஸில் போட்டுடலாம். சாரி, நீங்கள் ரிவர்ஸில் போகணும். 20 1. இப்போ இது வந்து ஸ்டார்டிங் வேல்யூ, இது வந்து எண்டிங் வேல்யூ. பட் இந்த இது வந்து நம்ம என்ன பண்ணலாம், மைனஸில் தரணும்.
ஓகேங்களா? இந்த மைனஸில் தந்தா உங்களுக்கு வந்து அப்படியே ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகும். சி இல்லைங்களா? 20 16 12 8 4. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணி ரிவர்ஸில் பண்ணோம்னா இப்போ 1லேருந்து 20 நம்ம ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணோம்னா சி ஜஸ்ட் வி வாண்ட் டு புட் -1. சரிங்களா? நம்ம வந்து -1 வரைக்கும் போயிட்டு பட் இங்கே வந்து நமக்கு வந்து 1 வரைக்கும் வேணால் நம்ம வந்து இங்கே 0 போகணும். ஓகே இல்லைங்களா? நமக்கு வந்து திஸ் இஸ் ஹவு ரேஞ்ச் ஒர்க்ஸ். நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணால் நம்ம வந்து ஸ்மால் ஃபர்ஸ்ட்டும் பிக் செகண்டும் போகணும். இன்டர்வல் வந்து ப்ளஸில் இருக்கணும். தென் நம்ம வந்து ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணணும். நமக்கு வந்து டிக்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஹையஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட்டும் நமக்கு எது வரைக்கும் வேணுமோ கீழே வந்து அதை வந்து நம்ம செகண்ட் தரணும். நம்ம வந்து எந்த இன்டர்வலில் தரமோ அதை வந்து நெகட்டிவ்ல தரணும். ஓகேங்களா? முக்கியமான விஷயம் நம்ம இன்கேஸ் இங்கே வந்து அப்போ இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ரேஞ்சில் வந்து நம்ம வந்து இங்கே வெறும் 20 மட்டும் தந்தா என்னன்னு பாருங்க, நமக்கு வந்து நமக்கு 0 to 20 19 பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நமக்கு n-1, ஸோ இங்கே 20 இருக்கு, -1 வந்து 19 பிரிண்ட் ஆகும். இது வந்து என்ன ஆகுதுன்னா வந்து பை டிஃபால்ட்டாக இதை வந்து ஸ்டாப் வேல்யூவாக எடுத்துக்கும். 0 வந்து நம்ம 0,20 தரத்துக்கு பதிலாக வெறும் 20 தந்தாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பைத்தானே வந்து ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 0 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கும். ஓகேவா? தட்ஸ் இட். இது வந்து என் வேல்யூ கன்சிடர் பண்ணிக்கும். நமக்கு வந்து 0லேருந்து என் வேல்யூ வரைக்கும் பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? திஸ் இஸ் ரேஞ்ச் இன் பைத்தான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாச்சும் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம், பை பாய்.